அனைத்து கட்சி கூட்டத்தின் போதும் மத்திய அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக நிற்போம் என்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலாக தெரிவித்திருந்தன. எனவே அதே நிலைப்பாட்டை தற்போதும் மத்திய அரசானது கோரிக்கை வைக்க இருக்கிறது. அதற்கும் இந்திய எதிர்கட்சிகளுடைய பதில்கள் மற்றும் எதிர்கட்சிகள் என்னவாக பதிலளிக்கப் போகின்றன உள்ளிட்டவை எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே நாளைய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூரினுடைய சக்சஸ், அதாவது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது உள்ளிட்டவை தொடர்பாகவும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மத்திய அரசானது எடுத்துரைக்க இருக்கிறது. ஆபரேஷன் சித்தூர் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது. பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த தாக்குதல் குறித்து புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை குறித்து இந்திய ராணுவமானது புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது. அதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவமானது வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது. அதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களின் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவமானது வெளியிட்டுள்ளது. அதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து விளக்கம் அளித்துள்ள நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பகவல்பூரில் உள்ள தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடு தரைமட்டமாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். பாகிஸ்தான் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது இணைப்பில் முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரி திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அடுத்த கட்ட நகர்வுங்கிறது பாகிஸ்தான் என்ன ரிட்டாலியேஷன் பண்றாங்களோ அது பொறுத்துதான் இருக்குதுங்க. லேட்டஸ்டா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த ஆபரேஷன் இங்கேயே இப்பவே முடிக்கணும்னு ரெடியா இருக்கோம். அதுக்கு இந்தியா அவங்களோட
எல்லா இந்த வார் ப்ரிப்பேர்னஸும் ஸ்டாப் பண்ணும், ஹோல்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க என்ன ரிட்டலேஷன் இது பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களோ அது பொறுத்து தான் இந்தியாவோட அடுத்த நகர்வும் இருக்கும். இருக்கும் சார், ஆயுதங்கள்ல எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது? மேடம், பாகிஸ்தானை கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து உலக அளவுல 12வது இடத்துல இருக்குது, இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அவங்களோட ஃபயர் கெப்பாசிட்டிக்கு நமக்கு வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால இந்தியா வந்து எதையும் எதிர்கொள்ற ப்ரிப்பேர்ல இப்ப இருக்கிறாங்க. அதனால இது பத்தியும் ஆயுத கடன்களை பத்தியும் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நடவடிக்கைகள் என்னெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும் சார்? எந்தெந்த இதுல பாதுகாப்பா இருக்கிறோம்? இல்ல, இது எல்லாமே நெக்ஸ்ட் அவங்க பாகிஸ்தான் சைட்ல இருந்து என்ன ரிட்டாலியேஷன் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் எல்லையில் உள்ள மாநில முதலமைச்சர்களுடன் அமித்ஷா ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முழுமையான விளக்கத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி அளித்துள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவமானது வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த தாக்குதலில் பகவல்பூரில் உள்ள தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடு முழுமையாக தரைமட்டமாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாத முகாம் தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். பாகிஸ்தான் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பகவல்பூரில் உள்ள தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடானது இந்த தாக்குதலில் முழுமையாக தரைமட்டமாகியுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1:04 மணியளவில் நடந்த தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்த முழுமையான விவரங்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் பாகிஸ்தான் நேபாளம் எல்லையில் உள்ள 6 மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.